இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? He is so smart. இவனா? இந்த மன்மதராஜா என்ன பொன்பாக்க வந்துட்டு கால் நோண்டி கை நோண்டின்னு சொல்லிட்டு போனா. என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டு இவனும் இவங்க அம்மா பண்ணாத கேலியே கிடையாது. அம்மா, இவரை உங்களுக்கு தெரியாதுல்ல? இவருதான் கீதாமா புருஷனோட தம்பி. அக்கா புருஷனோட தம்பியா? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அருமையான ஐடியா பாலு. இப்பவே நம்ம கிராமத்துக்கு புறப்படு. அங்கதான் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கும். அவன் தான் அறிவு கட்டதனமா பேசுறான்னா நீயும் தூண்டி விடுறியா? என்னமோ களிமண்ணு மாதிரி ஒரு பொண்ணை கட்டுறானா, அப்புறம் அதை திருத்துறானா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த களிமண்ணு களிமண்ணாவே இருந்துருச்சுன்னு வை, அப்புறம் என்ன அதை பிள்ளையார் பிடிப்பியா? சும்மா இருங்க, உங்களை யார் கேட்டாங்க? அப்ப நான் நினைச்சதை முடிச்சு காட்டுறேன். என்னம்மா சொல்ற? நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? அந்த வீட்டுக்கா மருமகளா போக போறேங்கிற? ஆமா, அந்த திமிர் பிடிச்ச பாலுவை அடக்கணும், அவங்க அம்மா கொழுப்ப குறைக்கணும். அதனால அந்த வீட்டுக்கு மருமகளா போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சிங்கத்தை அதோட குகையிலே சந்திக்க போறீங்களா? இன்னும் எங்க எலி குகையில சந்திக்க முடியும்? சித்ரா, கீதாவை அந்த வீட்டுல கட்டி கொடுத்து அதனால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். நீயும் வாழா வெட்டியா திரும்பி வந்துட்டீன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதம்மா. நான் ஒண்ணு அக்கா மாதிரி டியூப் லைட் இல்லப்பா. அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணாண்டி, என் புருஷனாவது ரொம்ப நல்லவர். ஆனா அந்த பாலு ரொம்ப மோசம். என்னையே கை நீட்டி அடிக்க வந்தவன். உன்னால ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது. சொன்னா கேளு. நான் முடிவு எடுத்ததா. இதுல நான் ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. அப்பா, நீங்க பேசாம போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா. என்ன? புரோக்கர் பொன்னம்பலத்தை பார்த்தேன். அவன் சொன்னான், பாலு படிச்ச பொண்ணியோ இல்ல பணக்கார பொண்ணியோ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா. அவங்க சொந்த கிராமமான வேலங்குடிக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்க போறானா. அவளையே தனக்கேத்த மனைவியா மாத்த போறான். அப்படின்னா நானும் வேலங்குடிக்கு போனோம். படிக்காத அப்பாவி பொண்ணா நடிச்சு பாலுவோட மனசை கவரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மா, எனக்கு ஒரு யோசனை. யோசனையா? சொல்லுமா. நம்ம வக்கீல் குமாஸ்தா பக்கிரிசாமிக்கு வேலங்குடிதான் சொந்த ஊரு. அவர்கிட்ட கேட்டா இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாரு. வெரி குட். அவர் வந்த உடனே என்ன பார்க்க சொல்லு. நீங்க சொன்னபடி வேளங்குடிக்கு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டோமா. பாலுவு கூட அங்க ஒரு பண்ணை வீடு இருக்கு. ஆனா அந்த கிராமத்துல சொந்த பந்தம் எதுவும் இல்லாம திடீர்னு போய் தங்க முடியாது. இந்த பாரு, பாலுவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த ஊர் கிராமத்து பொண்ணா நான் நடிச்சாதான் முடியும். அந்த ஊர்ல கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பொண்ணு 9 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவில தொலைச்சிட்டாராம். ஒருவேளை அவர் பொண்ணு நீங்க தான் நிரூபிக்க முடிஞ்சா அங்க போறது சுலபம். நல்ல ஐடியா. அந்த பொண்ணு காணாம போகும்போது எப்படி இருந்தா, எப்படி காணாம போன விவரம் எல்லாம் தெரிஞ்சா அவர் பொண்ணாவே நடிச்சுக்கலாம். எப்படி இருக்கு வீடு? எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல கட்டினது. எங்க அப்பா இருக்காரு, அவர் அப்பா காலத்துல மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. எங்க ரேஞ்சுக்கு இது ஒத்து வராது. எங்க ரேஞ்ச் என்ன சார்? இது பிளாட்ஃபார்ம் குடிசை காற்றோட்டம் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இந்த பொண்ணு தேடுற விஷயம் ஆரம்பிச்சிருவோம். முதல்ல கில்பா. பறக்கா வெட்டி மாதிரி சாப்பாட்டுக்காக அலையாத. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அதோ வராரு, அவருதாமா கவுண்டரு. என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மக ராஜாத்தி. என்ன திருவிழால அம்போன விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையாளம் தெரியலையாப்பா? நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும். இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட. அதனாலதான் அடையாளம் தெரியல. ஆனா நீ அப்படியே இருக்கேப்பா. அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா, இது வேற வேட்டி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா? அப்பா, பொண்ணு இங்க வாங்க. அது யாரவன்? இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊர் ஊரா தேடிட்டு இருந்தேன். நீ தப்பு பண்ணிட்ட. கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா. இந்த ஊர்ல பொண்ணை காணோன்னு ஒரு கவுண்டரு நாயா பேயா அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. பொண்ணை பார்த்தேன்னா அடையாளம் அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்டி கத்திரிக்கா,
என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா, ஒரு பாச நேசம் கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறிய? ஓ நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டி வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறியா? பொசுக்குன்னு பொண்ணை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி, அப்பா ராசாத்தி, அப்பா ராசாத்தி. அப்பா சரி வித்த காட்டுற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க, வீட்டுல போய் பேசிக்கோ. ஓ அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா போயா. ஓ இப்படி போயா. நன்றி. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? டேய், ஏனா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். பக்கிரி, நீ எனக்கு மக்கிரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். யோ உன் பொண்ணை வளர்த்தறதுக்கு இது வரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். ஓ மக்கிரி, இது பக்கிரி அநியாய வட்டியாது. ஏயா வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கிடந்து பொறிக்க வந்திருக்கான். ஓ துண்டு மிச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன இவனை இவன் மகளை அடிச்சு புணமாக்கிட்டுமா? என்னப்பா அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன், பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க, இவ பிரமாதமா சமைப்பா, அவரு நல்லா ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். நல்ல யோசனை. இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம். ஆனா இவனை நம்பி ஆட்ட அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற, அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சியை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு. அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? வர வர நம்ம கிராமமே கெட்டு போச்சுடா. எந்த பொண்ணை பார்த்தாலும் லிப்ஸ்டிக் மை பவுடர் எல்லாம் பூசிருக்காளுங்களே. மண் வாசனையோட மஞ்ச தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டாளா? இங்க பாரு, உனக்கு மண் வாசனையோட மஞ்ச தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? என்ன ஆனாலும் சரி, ஒவ்வொருத்தியா மோந்து பார்த்தாவது மண் வாசனையோட ஒருப்பா. அங்க பாரு. அடிச்ச ஒண்ணு இல்லடா, உணர்ச்சி வசப்பட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா வேற பொண்ணு பார்க்கலாம்.